இரவு 11:45. இந்த பிக் பாஸ் சீசன் 7ற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. தேங்க்யூ பிக் பாஸ். வெல்கம் பிக் பாஸ். இங்க வந்திருக்கும் நீங்க ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள அடியெடுத்து வச்சிருப்பீங்க. ஆனா இதோட மையம் என்னவோ ஒண்ணுதான், உங்க வாழ்க்கையில மாற்றம். அடுத்த 100 நாட்கள் இதுவரை நீங்க வாழ்ந்த வாழ்க்கைய நிச்சயமா புரட்டி போட போகுது. இந்த வீட்டுல நீங்க சந்திக்க போற ஒவ்வொரு விடியலும் உங்க வாழ்க்கையில இனி புது மாற்றங்களை கொண்டு வர என்னோட வாழ்த்துக்கள். மாற்றம்னு சொல்லும் போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒவ்வொரு வருஷமும் என்ன மாற்றம் வந்தாலும் எது மாறினாலும் இங்க நிலையாயிருக்கும் ஒரே விஷயம் நான். தொலைக்காட்சியில் மட்டுமில்ல, இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி OTT மூலமா 24 மணி நேரமும் ஒளிபரப்பாகுது. அப்படி ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில மக்களை ஈர்ப்பது இந்த வீட்டுல நீங்க நடந்துக்கிற விதம் தான். அதுக்காக எது வேணும்னாலும் செய்யுங்கன்னு நான் சொல்லல, ஏதாவது செய்யுங்கன்னு தான் சொல்றேன். நான் நானா இருக்கேன் அப்படிங்கிறது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மட்டுமே. இப்படி சொல்லி மேலோட்டமா இருந்துட்டு போயிடாம இந்த மாதிரி ஒருத்தர் ஜெயிக்கணும்னு மக்களை சொல்ல வைக்கிற அளவுக்கு உங்க பங்களிப்பு இருக்கணும்ங்கிறத நினைவுல வச்சுக்கிட்டு செயல்படுங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் டோன்ட் கிவ் அப். இரவு 11:50. விஜய், ஹாய் பிக் பாஸ். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த பிக் பாஸ் வீட்டோட முதல் வார கேப்டனா இருக்கீங்க. தேங்க்யூ பிக் பாஸ். எப்படி ஃபீல் பண்றீங்க? ஐம் கோனா டூ தி பெஸ்ட் அண்ட் ஐ ஃபீல் சோ குட் அபௌட் இட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆனது. உங்களுக்கான முதல் டாஸ்க், இத நான் கேட்கும் வர வெளியே சொல்லவே கூடாது. ஓகே பிக் பாஸ். உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் இருக்கணும். ஓகே பிக் பாஸ். கேப்டனுக்குன்னு இந்த வீட்டுல நிறைய பவர் இருக்கு. இந்த பவரோட முதல் கட்டம், இதை பயன்படுத்த தயாரா இருக்கீங்களா? எஸ் பிக் பாஸ். இன்னைக்கு இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருடைய நடத்தையை பொறுத்து நாளைக்கு நான் கேட்கும் போது உங்களை குறைவா இம்ப்ரெஸ் பண்ண 6 பேரை நீங்க சரியான காரணத்தோட தேர்வு செஞ்சு சொல்லணும். ஓகே. நான் கேட்கும் போது மட்டும்தான். ஓகே. அது வரைக்கும் நீங்க அப்சர்வ் பண்ணலாம். அவங்க 6 பேரும் இன்னொரு வீட்டுக்கு அனுப்பப்படுவாங்க. ஓகே. சரி, நீங்க போகலாம். தேங்க்யூ பிக் பாஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நள்ளிரவு 1:45. லைட்டா பண்றேன். இருக்கல படிக்குது. மாத்தி வச்சு காலை 8:15. ப்ரோ உங்கள்தான் ஆரம்பிப்போம், சொல்லுங்க. சென்னை அப்பா அம்மா சின்ன வயசுல இருந்துட்டாங்க. இங்கே விஸ்காம் படித்தேன் லோயலாவில். அதுக்கப்புறமா சைக்காலஜி அட்டம் பண்ணேன் 1 year. ஸ்டேஷன் மாஸ்டர் சதன் ரயில்வேஸில் 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அட்வர்டைசிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு 12 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சூப்பர். ரேடியோவில் ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ். ஜாக்கியா? இல்லை, அதனால தான் சொன்னேன். அந்த பேசுற ஸ்டைல் வந்து ரேடியோக்கு நல்லா இருக்கு. தேங்க்யூ. அதான் அதுக்கப்புறமா 3 படம் நடிச்சிருக்கேன். அப்பா அம்மா செப்பரேட்டட் 6th 5th படிக்கும் போதே. ஓகே. அதனால இப்போ மாத்திட்டாங்க. நானும் அப்பா மட்டும் தான் வீட்டுல. எங்க வீடு வந்து ஒரு 10க்கு 10 வீடு தான். நினைச்சும் பார்க்கல, ஆசையும் பட்டது இல்லை. நான் பாட்டு ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பாட்டு எழுதினேன், பாட்டு பாடினேன், கேமரா பண்ணேன், இந்த குக் வித் கோமாளிக்கு வந்து லைட் பிடிச்சிருக்கேன், எல்லாமே பண்ணேன். ஆனால் எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. நான் 90s இன்ட்ரடியூஸ் ஆனேன். படிச்சுட்டு இருக்கும்போதே கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் நான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனேன். நல்லா ஒர்க் பண்ணேன். ஒரு 10 years நல்லா பிஸியாக ஒர்க் பண்ணேன்.
அதுக்கப்புறம் ஒரு 28 வயசுல ஒழுங்கா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேன். அப்படி 3 பசங்க. லவ் மேரேஜா மம்மி? ஆமா. பயங்கரமான நீங்க எதிர்பார்க்குற லவ் இல்லை, ஷார்ட் டேர்ம் லவ். அதுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. நான் லாஸ்ட் இயர் தான் வந்து என்னோட ஆக்டிங் டிப்ளமா முடித்தேன். எனக்கு வந்து அகாடமிக்ஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே அது ப்ராப்ளம் இருந்தது. ஸ்கூலில் வந்து சில சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து எனக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸ்கூலில் வராத பசங்களாம் வந்து கம்பேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு அவர்ஷன் மாதிரி ஆகி ஸ்ட்ரகிள்ட் அ லாட் அகாடமிக்ஸில். நம்ம தெரிஞ்சதை படிக்கிறேன். I finished 9th. So I finished. உங்க அம்மா மாசு. சொல்லு. So அது முடிச்சுட்டு ஐ வாண்டட் டு டூ ஆக்டிங். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆசை. பார்த்து நம்ம வளர்ந்ததுல எனக்கு பிடிச்சிது. ஸோ நான் சொன்னேன், என்ன அப்படியே பண்ணேன்னா அதை கற்றுக்கிட்டு அதை பற்றி புரிஞ்சுட்டு பண்ணணுன்றதுக்காக ஐ வெண்ட் அண்ட் டிட் மை டிப்ளமா. அவனுக்கு என்ன சஜஷன் கொடுக்குறேன்னா, இது வந்து நம்ம மெடிக்கல் தான் படிக்கணும், இன்ஜினியரிங் தான் படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இப்போ உனக்கு வந்து ஆக்டிங்க்கு வந்து பிடிக்குது, சம்திங் டு டூ வித் ஃபிலிம்ஸ்னா அதுல உள்ள டிகிரிஸ் ஏதாவது படிக்கலாம். நீ அதான் நான் படிச்சேன். இல்ல அது டிப்ளமா சொல்லல, ஒரு பேசிக் டிகிரி. கலினரி பண்ண போறேனே காலேஜ். ஐ அம் கோயிங் டு டு சம்திங். தட்ஸ் டெஃபினெட்லி. ஏதோ ஒரு பேச்சுலர் சர்டிபிகேட் வச்சுட்டா அது நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும். இப்போ இந்த குழந்தைக்காக நான் சொல்றேன், இது ஐ ஹேவ் டு டெல் யூ, பேசிக் +2 வரைக்கும் படிக்கணும்ன்றது வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நீங்க ஒன்றும் பண்ணாதே, பிடிக்கலனாலும் கஷ்டப்பட்டு அதை ஃபைனல் முடிச்சிருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீ கிராஜுவேஷன் பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். இல்ல எனக்கு பண்ணிக்கலாம். இட்ஸ் ஓகே, உனக்கு பரவாயில்ல. இல்ல நெக்ஸ்ட் போல. ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் திஸ் டாபிக் டு மச். முதலாம் நாள் காலை 9:30. வரவா அண்ணன் நான் தனியா வரவா தர நடுகிற பர அடிக்கணும் நாடத்தா விரல் எடுக்கிற தீபம் தான் நாய தத்தா விட்டி கொண்டாங்கடா எம்பசி நான் தனிக்க டவுன் 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 குட் மார்னிங் guys, குட் மார்னிங். மதியம் 12. பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும், எப்படி கவர்ந்தெழுக்கணும் என்பதுதான் ஹவுஸ்மேட்ஸ் ஆனவங்க எல்லாருடைய நோக்கமா இருக்கும். ஆனா முதல் நாள்லயே விஜய், இந்த வீட்டின் கேப்டனான உங்களை குறைவா கவர்ந்த 6 நபர்களை சரியான காரணத்தோட இப்ப தேர்வு செஞ்சு நீங்க சொல்லணும். குறைவா கவர்ந்த ஐஷா, லைக் நீ வந்ததுல இருந்து ரொம்ப சைலண்டா இருக்கீங்க, இன்னும் அவுட்ல வரலாம்னு நினைக்கிறேன். நிக்சன், ஸோ எல்லாத்தையும் ஓப்பனா பேசி, இங்க எல்லாமே ஒரே விஷயத்துக்கு தான் வந்திருக்கோம். ஓகேண்ணா, எல்லாத்தையுமே திருப்தியா பேசு. ஓகே, நெக்ஸ்ட் சார், லைக் எப்படின்னா, இப்போ நான் நேற்று வந்த உடனே நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை வந்து என்ன ஐயான்லாம் கூப்பிடாதீங்க, ப்ரோன்னு பாவான்னு, லைக் அப்படி பண்ணவும் முடியாது எங்களால. யாரும் பாவா ஸ்ட்ரெயிட்டா பண்ண முடியாது. வந்த உடனே கொஞ்சம் ரொம்ப ஆஃபா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, மற்றவங்களுக்கு தெரியல எப்படின்னு. ஐயான்றது என்ன மட்டும் ஏதோ தனிமைப்படுத்துற மாதிரி இருக்குது. அப்படியா? இல்ல நீங்க அப்போ உங்கள இருந்து என்ன கொஞ்சம் மேல வைக்கிற மாதிரி இருக்குது. அப்படி வேணா ரொம்ப கேஷுவலா பேர் வச்சு கூப்பிடுங்கன்னு சொல்றேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பாக்குறேன். எடுத்தோடனே பாவா இங்க வாங்க அப்படின்னு என்னால சொல்ல முடியாதுல்ல, கூப்பிடுறதுக்கு மட்டும்தான் பேர் சொல்லி எனக்கு கூப்பிடணும்னு வராது. ஸோ அது ரொம்ப டக்குன்னு ஏதோ நீங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு, லைக் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு. அது மற்றபடி வேற எதுவும் இல்லை சார். அனன்யா சைலண்டா இருக்காம கொஞ்சம் ஓப்பன் அப்பா இருக்கலாம், நத்திங் எல்ஸ். வினுஷா சேம் அனன்யா மாதிரியே தான், லைக்
காலைல எழுந்திரிச்சும் ரொம்ப ஆக்டிவா இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இன்னும் நம்ம ஓப்பன் அப் பண்ணி பேசலாம், எல்லாமே எல்லாத்துக்கூடயும் பேசலாம், சந்தோஷமா பேசலாம். That's it, nothing else. Don't take it. Ravina, you are the most entertaining kid here. We like you so much. But what you did, you know. உரிமை குரல் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்கல்ல, இல்ல கிடைக்காது, கிடைக்க வாய்ப்பே இல்ல. அது இங்க கடந்துச்சு. அதை நான் எடுத்து ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சும் நீங்க அதை பத்தி கேரே பண்ணிக்கலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் உரிமை. அதுக்காக கொஞ்சம் கரெக்டா இருந்தீங்கன்னா will be good. Nothing else. And I'm done, Big Boss. ஐயானா நாம ஏதோ கொஞ்சம் தனியா இருக்கிற மாதிரி, நாம கொஞ்சம் ஹைட்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்படி இருக்க வேணான்னு சொன்னேன். அது என்ன ஃபீல் ஆச்சுன்னு தெரியல. இல்ல இப்போ நான் வேற எப்பயாவது ஒரு கூப்பினா பாவா ப்ரோன்னு கூப்பிடலாமா, சார் கூப்பிடலாமா, லைக் அது ஒரு மைண்ட்ல அது ஓடிக்கிட்டே இருக்கு. லைக் ஐ கேன் ஓபன் அப். லைக் நம்ம தமிழ் கல்ச்சர்ல பேர் வைக்கிறதே கூப்பிடுறது. எல்லா கல்ச்சர்லயுமே பேர் இருக்கு. அது எல்லா கல்ச்சர்லயுமே பேர். யூரோப்ல அமெரிக்காவில் அந்த பிரச்சனையே இல்லை, கூப்பிடுறதுக்கு தான். 70 வயசாலையும் இல்ல அதே தமிழ் கல்ச்சர்ல தான் நம்ம மரியாதை சொல்லி கூப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மரியாதைன்னு எனக்கு தோணல. இப்போ நீங்க இவ்வளவு சொல்லி நான் ஓகே எனக்கு இல்லடா அது ஹர்ட் ஆகுது, நான் ஐ வில் கோ வித் இட். நான் நீங்க ஹர்ட் ஆகலன்னு சொல்றேன், ஹர்ட் ஆகுதுன்னு சொல்றீங்க, நான் ஹர்ட் ஆகலன்னு தான் சொல்றேன். ஐஷு, நிக்சன், பாபா செல்லதுரை, அனன்யா, வினுஷா, ரவீனா, இந்த பிக் பாஸ் வீட்டின் இந்த வார தலைவரான விஜய குறைவா கவர்ந்தெழுத்த 6 நபர்கள்னு நீங்க தேர்வாயிருக்கீங்க. இப்ப நீங்க 6 பேரும் ஒரு வாரத்திற்கு தேவையான உடைகளை பேக் பண்ணிக்கோங்க. நீங்க 6 பேரும் இன்னொரு வீட்டுக்கு போக போறீங்க. The real game starts. எனக்கு இங்க உள்ளவங்க யாருமே வந்து எனக்கு அவ்வளவு பழக்கம் இல்ல. 24 மணி நேரம் கூட ஆகல. இப்ப இந்த தங்கச்சிங்க, தம்பிங்க, அக்காங்க, அண்ணாங்க இவங்கெல்லாம் வந்து எனக்கு பழக்கமா இல்ல. நீங்க பிரிச்சு வச்சிட்டீங்கன்னாக்க இவங்களை பத்தி நான் எப்படி என்ன புரிஞ்சுக்கிறது? நாளைக்கு நீங்க ஏதோ ஒண்ணு கேக்குறீங்க, இன்னும் எனக்கு இவங்க பேரே எனக்கு மைண்ட்ல வரல. அவங்க பேரு நான் சொன்ன அந்த 6 நபர்களும் இப்ப போய் உடைகளை பேக் பண்ணலாம். மத்தவங்க அன்றாட வேலைகளை பாருங்க. முதலாம் நாள் மதியம் 12:15. இங்க என்ன பண்ணாலும் குத்த போறானுங்கிறது கன்ஃபார்ம். நீ சும்மா வந்து குத்திடுவான். பேசணும் ஓவரா பேசணும், சிரிச்சிருந்தா சிரிக்கிறான்னு குத்திடுவான், சோமாருன்னு குத்திடுவான். பட் அதுக்கு வந்து நீங்க டல்லா இருந்து வாங்க கூடாது. நீங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணி கூட இது பண்ணிக்கலாம். டல்லா இருந்து வாங்கினா ரொம்ப புரியுதா? பிடிச்சிருவான் அந்த மாதிரி ஆள் தான். சரி வா பாத்துக்கலாம் செட் ஆகணும், அவ்வளவுதான். இது எல்லாம் இருக்கு. புது வீட்டுக்கு போறேன், உங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு. ஆமா சூப்பர். போட்டேன் கேட்டீங்களா? என்ன எல்லா கேமரா அந்த பக்கம் இருக்கு. பிக் பாஸ் போறான்னு நினைச்சீங்களா? இந்த 6 பேரா ஆசையா போட்டேன். ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு கேரக்டர். திஸ் இஸ் ரியலி டேமேஜ், டோட்டலி டேமேஜ். பட் ஆனா இந்த வாங்கிக்கோ, கடவா பல்வலா ஆறுதல் பரிசு. ஆறுதல் பரிசு யாருக்கு? அதனால நீ பேசலையா? இங்க பாருப்பா, இல்லன்னா அப்படியே பட்டிமன்றத்துல போய் நின்று அப்படியே பேசி கிழிச்சிருப்பல்ல. அங்க ஒரு சீனியர் ஆளை வச்சுக்கிட்டு அங்கே நீ என்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டேன்னு வச்சுக்கோ, பிரச்சனை. அதனால அவர் நல்லா சமைப்பாராம். அதனால அவரை வந்து லீட்ல வச்சுக்கிட்டு நீங்க சமைங்க. அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாலும் கரெக்டா பண்ணிடுவேன். எல்லாம் ரெடி? நாங்க ரெடின்னு சொல்லு கேப்டன். நான் ரெடி தான், வரவா. மொத்தமா 4 வாரத்துக்கு நாமினேஷன் பண்ண மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு விடு. பாய் டாஸ்க்லாம் நம்ம ஒண்ணா பண்ண மாட்டோமா? அப்போ அதான் எனக்கும் தெரியல. என்ன முதலாம் நாள் மதியம் 1 மணி. இப்படி திருப்பிக்கணுமா? இல்ல அப்படி பாக்கணும்டா. நல்லா இல்லடா. நீ வீட்டுக்கு போக மாட்டேன். நான் சொல்லும் போது மெயின் டோர் கிட்ட நிக்கிற 6 பேரும் இன்னொரு வீட்டுக்கு போக போறீங்க.
எங்க சுத்தி எல்லாம் எடுத்து வந்திருக்காங்க. காலையில உனக்கு நான் அந்த வீட்டை காமிச்சல, கடைசியில நீ அங்கேயே போயிட்டியம்மா. அடிக்கும்போது அவர் கூட அடிச்சிருந்தா சீன் புரியுது. பக்கத்துல பேசுறாரு எனக்கு பாரு, அது ஒரு வீடு அமைக்குது, வாய் மட்டும் அதுக்கு என்ன நீ ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிற ஃபுல்லா மனப்படமா பேசிட்டேன். அப்புறம் முடிச்ச அப்புறம் வந்து தட்டி கொடுத்துட்டு நான் பேசுனது கேட்டிருக்காங்க. நீங்க ஒரு லைன் கரெக்டா பேசிட்டேன். இந்த வீட்டோட கேப்டன் விஜய குறைவாக கவர்ந்த நபர்கள் என்று தேர்வான நீங்க 6 பேரும் இப்போ 2வது பாதை வழியா இன்னொரு வீட்டுக்கு போக போறீங்க. போகாதே. பை பை. பை. நம்ம கிட்ட பேச மாட்டாரு, நீங்களும் எங்க கிட்ட பேச கூடாது. அதெல்லாம் செம்மையா இருக்கு. எனக்கு மேல பெட். செம்மையா என்னடா நல்லா எப்போ அடிச்சிருப்பேன். சீரியஸா நான் போய் முட்டி இருப்பேன். ஓ எனக்கு மேல பெட் பாயலா இருக்கு. நானும் மேல எடுத்துக்கிறேன். ப்ளீஸ் நிக்சன், நான் மேல எடுத்துட்டு வா. சூப்பர். அப்படியே ஆல்டர்னேட் பண்ணலாம். ஷிஃப்ட் சர்க்கிள். நீங்க எங்க வேணா எடுத்துக்கோங்க ஐயா. அப்படியே முடியாதவங்க பாய் இருக்கு, பாயில கூட படுத்துக்கலாம். நான் கூட பாயில படுத்துக்கிறேன். கேக்குதா? செம்மையா இருக்கு. பேசுறது கேக்குதா? பேசுறது கேக்குதா? நான் மேல வந்து லைட்டா கேக்குதா? வாட் இஸ் திஸ் பிஹேவியர்? இது தெரிஞ்சதா இன்னும் கொஞ்சம் மோசமா இன்னும் கொஞ்சம் வன்மம் பண்ணிட்டு வந்திருப்போம். மதியம் 1:30. நிக்சன், எல்லாரையும் பெட்ரூம்குள்ள வர சொல்லுங்களேன் ப்ளீஸ். பேச மாட்டாங்கன்னு எல்லாரையும் பெட்ரூம்குள்ள வர சொல்லுங்க. பேசுறாங்க. யாரு? எல்லாரும் பெட்ரூம்குள்ள வர சொல்றாங்க. गाइस எல்லாம் உள்ள வாங்க. பெட்ரூம்குள்ள வரீங்களா? உள்ள வாங்க. கேக்குதா? நம்ம பேசுனாங்க இப்போ. ஓ பிக் பாஸ் பேசல, பிக் பாஸ் அசிஸ்டன்ட் பேசுறாரு. ஓகே, குட்டி பிக் பாஸ். ரைட். வீடு கியூட்டா இருக்க. சரி, எல்லாரும் கொஞ்சம் லெஃப்ட்ல பாருங்க. கொஞ்சம் ரைட்ல. சும்மா இம்ப்ரெஸ் பண்ணாத முகங்கள்லாம் முழுசா பார்க்கலாமேன்னு பார்த்தேன். அசிங்கப்படுத்துறாரே. முதல் நாள்லயே லாஸ்ட் பெஞ்சுக்கு வந்தது அந்த 6 பேரு நீங்க தானே? உங்களை மாதிரிதான் நானும். எனக்கும் ஃபர்ஸ்ட் டே. நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், முக்கியமா என்ன பண்ண கூடாதுன்னா உங்க கேப்டன் விஜய் படிப்பார். மதியம் 1:55. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்மால் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் பிக் பாஸ் வீட்டுக்கு செல்லக்கூடாது. 2, ஸ்மால் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் ஷாப்பிங் போகக்கூடாது. ஷாப்பிங் அந்த லக்ஸரி பட்ஜெட். 3வது, ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்கும் 6 பேர் எந்த டாஸ்கிலும் பங்கு பெறக்கூடாது. ஐயோ அச்சச்சோ. 4வது, பிக் பாஸ் வீட்டின் ஹவுஸ் கிளீனிங் மற்றும் பாத்ரூம் கிளீனிங் வேலைகள் எந்த வீட்டார் செய்வது என்று தீர்மானிக்க 2 டாஸ்க்குகள் தரப்படும். இதில் மட்டும் 2 வீட்டாரும் போட்டியிட வேண்டும். ஸ்மால் பாஸ் வீடு தோற்றால் பிக் பாஸ் வீட்டின் பராமரிப்பு வேலைகளை செய்ய வேண்டும். 5வது, 2 வீடுகளில் உள்ள அனைவருக்குமான சமையல் மற்றும் வெசல் வாஷிங் ஸ்மால் பாஸ் வீட்டில் உள்ள 6 பேர் தான் செய்ய வேண்டும். 6, 3 வேலைக்கான மெனுவை பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் முடிவு செய்வார்கள். ஸ்மால் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் அந்த மெனுவை தான் சமைக்க வேண்டும். 7வது, பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் தினமும் காலை கிச்சனில் இருக்கும் பெல்லை அடித்து 3 வேலைக்கான மெனுவை போர்டில் எழுதி வைக்க வேண்டும். 8வது, நாள் முழுவதும் பெல்லை அடித்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் என்று எது கேட்டாலும் ஸ்மால் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் சமைத்து தர வேண்டும். 9வது, ஸ்மால் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் மெனுவை முடிவு செய்யவும் அதிகாரம் வாய்ப்பு கிடையாது. 10வது, ஸ்மால் பாஸ் வீட்டின் ஹவுஸ் கிளீனிங், பாத்ரூம் கிளீனிங் வேலைகள் ஸ்மால் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் தான் பொறுப்பு. 11வது, வீட்டின் கேப்டன் மட்டுமே எப்போது வேண்டுமானாலும் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு செல்ல முடியும். 12வது, ஸ்மால் பாஸ் வீட்டின் அடுப்பு பிக் பாஸ் வீட்டின் அனுமதியின்றி இயங்கக்கூடாது. அவ்வளவுதான். மதியம் 3:10. மதியம் 3:35. இப்ப இந்த பிக் பாஸ் சீசன் 7ஓட முதல் நாமினேஷன் ப்ராசஸ் நடைபெறும். இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில முதல் முறையா 2 வீட பார்த்தீங்க. இப்போ முதல் முறையா 2 நாமினேஷன் ப்ராசஸ்.
பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்கள நாமினேட் செய்வாங்க. ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க பிக் பாஸ் வீட்டில் இருக்கும் நபர்களை நாமினேட் செய்வாங்க. சிம்பிள். இந்த வார தலைவரான விஜய யாரும் நாமினேட் செய்ய முடியாது. கூல் சுரேஷ், கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க. கூல் சுரேஷ், அந்த 6 பேர்ல இருந்து யாராவது 2 பேரை சரியான காரணத்தோட நாமினேட் செய்யணும். அவர் பேரு பாவா செல்லதுரை. அவரு கொஞ்சம் மூத்தவர் அப்படின்றதுனால மற்றவங்க கூடலாம் ஜெல் ஆக மாட்டாரு. அப்புறம் இன்னொரு ஆள் வந்து ஐஸ்வர்யா, இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஒன்று இருக்கும் போல அவங்களுக்கு. ஐஷு பிகாஸ் ஓப்பன் அப் ஆகல. மேபி அவங்க மூடா, மைண்ட் செட்டா, இல்லை அவங்களுக்கு டயர்டா இருக்கா, வந்த உடனே பேச முடியலையா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறமா வந்து அனன்யா, அவங்களும் சேம் ரீசன் தான். லைக் அவங்க நல்லா தான் ஜெல் ஆகுறாங்க, பட் ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. நான் வினுஷாட்டன் ஆல்ரெடி இந்த வாரம் நான் ஒன்று நாமினேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக பட் அவங்க ஒரு நல்ல ஸ்ட்ராங் காம்படிட்டராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 2ஆவதா அனன்யா நாமினேட் பண்ணுறேன். அவங்களும் எனக்கு ஒரு ஸ்ட்ராங் காம்படிட்டராக ஃப்யூச்சரில் வருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஃபஸ்ட்டு வந்து பவா செல்லதுரை சார். அவர் ஏன்னா அவர் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாரு, ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னொருத்தவங்க வந்து அனன்யா, அவங்க ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகிறாங்களோன்னு ஃபீல் ஆகுது. ஸோ அனன்யா ராவ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரவீனா, பிகாஸ் அந்த ரைட் ஃபார் வாய்ஸ்னு இருக்கிற ரெட் பேண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது கரெக்டாக பார்க்காம அது விட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஒன் ஐஷு, பிகாஸ் ஃபர்ஸ்ட்டு வீட்டில் வரும்போது நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு அந்த கேப்டன்சியோடது. ஸோ அதை அவங்க புரிஞ்சுக்காம ஈஸியாக எடுத்து விளையாடிட்டாங்க அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒன்று வந்து நிக்ஷன் பிக் பாஸ், அவன் வந்து ஒரு டஃப் பிளேயராக இருப்பான் அப்படின்னு தோணுது. 2வது அனன்யா, கேப்டன்சி டாஸ்கில் வந்து சார் சொன்னார் அந்த பொண்ணு நல்லா பேசிச்சு கேப்டன்சி விளையாடும் போது, நல்லா அதுவும் விட்டு கொடுக்காம நல்லா விளையாண்டுச்சு, நல்லா பேசிச்சுன்ற மாதிரி சொன்னார். ஸோ அதனால் அனன்யா நல்லா பண்ணுவாங்கன்ற ஒரு இதில் அவங்களையும் நாமினேட் பண்ணுறேன் பிக் பாஸ். I'm going to say Aishu's Big Boss. She's a bit அவங்க வந்து க்ளோஸ்ட் ஆஃபாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. she's still நர்வஸாக இருக்கிற மாதிரி, அவங்க குவைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் ரவீனா பிக் பாஸ், பிகாஸ் ஐ திங்க் அவங்க வந்து ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக இருப்பாங்கன்னு எனக்கு ஃபீல் அண்ட் அவங்களுக்கு நிறைய பொட்டென்ஷியல் இருக்கு. புவா சார், பிகாஸ் அவர் வந்து இந்த ஹவுஸ்மேட்ஸோட மிங்கிலே ஆக மாட்டேங்கிறாரு, ரொம்ப டிட்டாச்சாக இருக்காரு, ரொம்ப ரிசர்வ்டா தனி. விஷ்ணு. எஸ் சார். புவானு. எஸ் சார். இந்த வீட்டில் யாருமே இல்லையே. ஒரு புவா சந்திரன் சார். எனக்கு புரியல. அப்பா மாதிரி இருப்பாரு, வெள்ள தாடி. ஓ எஸ் சார். பாபா செல்லதுரை அவரா? ஆமா பிக் பாஸ். செகண்ட் வந்து ஐஷு. ஸோ அவங்களும் மிங்கிள் ஆக மாட்டேங்கிறாங்க, ரிசர்வ்டா இருக்காங்க, அவங்களுக்கு தனியாக அவங்களோட ஓன் ஸ்பேஸில் ரிலாக்ஸ்டாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரவீனா, ஏன்னா 2 ரீசன். ஒன்று வந்து அவங்களுக்கும் மணிக்கும் ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது நான் பார்க்குறேன். அது வந்து கொஞ்சம் என்னோட கேமுக்கு டேஞ்சரஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அது ஒன்று. அண்ட் ஜென்ரலாக அவங்க எனர்ஜி வேறு லெவலில் இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னொன்று நிக்ஸா, அவன் வந்து ஜென்ரலாக பேசுகிறதே அவனுக்கு வந்து மாதிரி ஸ்னாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒன்று வந்து ரவீனா வந்து ஷீஸ் அ ரியலி ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட். அதே மாதிரி இன்னொரு கண்டஸ்டன்ட் வந்து அனன்யா, டெஃபினட்டாக ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, எனக்கு ஒரு போட்டியாக இருப்பாங்க. அனன்யா, ஐஷு. அனன்யா கொஞ்சம் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிறாங்க, இன்னும் ஓப்பன் அப் ஆகலை. ஐஷு வந்து 2-3 சுச்சுவேஷனில் அவங்களோட உட்கார்ற ஸ்டைலு ப்ளஸ் இந்த மேக்கப்பிங் சென்ஸு, ட்ரெஸ்ஸிங், இதெல்லாம் வந்து இப்போ இங்கே வந்து சின்ன வயசு பசங்களும் இருக்காங்க, பெரியவங்களும் இருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் அவங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அவங்கள நாமினேட் பண்ணுறேன். ஒன்று வந்து பவா சார் 2 வாட்டி அந்த ஃபர்ஸ்ட் கேட் இல்லாமல் செகண்ட் கேட்டையும் தாண்டி வாக் பண்ணிட்டாரு. ஸோ அவர் ஹவுஸ் ரூல்ஸ், பிக் பாஸ் ரூல்ஸை கொஞ்சம் மீறினால ஐம் நாமினேட்டிங் ஹிம். இன்னொன்று வந்து அனன்யா,
இன்னும் அந்த ஜெல் ஆகல. ஸோ சில விஷயம்லாம் பண்ணும்போது இன்னும் அவங்க ஃபுல்லாக கொடுக்கறத அவங்க பாட்டு ஒரு சைட்லேயே உட்காந்துட்டோ இல்லை அதே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த 2 பேரை தான் நான் நாமினேட் பண்ணுறேன். மாலை 4:40. பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க உங்களை நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங் காம்படிட்டர், 2 பேருக்கு நடுவில் ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, வயசுல பெரியவரா இருக்காரு, உட்கார்ற விதம் சரியில்லை, ட்ரெஸ்ஸிங் சரியில்லை என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி நாமினேட் செய்யப்பட்டவர்கள் பவா 4 votes, ஐஷு 6 votes, அனன்யா 7 votes and Ravina 4 votes. நம்ம 2 பேர் சொல்லல. மாலை 4:45. ரவீனா, கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க. ஸ்மால் பாஸ் எது நான் அங்க அந்த வீட்ல இருக்கிற அது ஒரு அது காரணமா எங்களுக்கு இருக்கிற இதுவா? ஏய் நீ மூஞ்ச மறைக்காம கொஞ்சம் லைட்டா இப்படி மட்டும் கோட் மாதிரி போட்டுக்கோ. இல்ல இது ஓபனா இருக்குது ஹூடி மாதிரி ஏதாவது லைக் இது மாதிரி இருக்கா, ஜாக்கெட் மாதிரி ஏதாவது இருக்கா? ரவீனா, சொல்லுங்க ஸ்மால் பாஸ். பிக் பாஸ் வீட்ல இருந்து கேப்டனை தவிர யாராவது 2 பேரை சரியான காரணத்தோட எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு நாமினேட் செய்யணும். அந்த 2 பேர் யாரு, என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் நான் ஜோவிகாவை நாமினேட் பண்றேன். ஏன்னா அவங்க வீடோட ரொம்ப கனெக்டடா இருக்காங்க. வீட்டில் இருக்கிற ஆட்களோட கொஞ்சம் கம்மியா கனெக்ட் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. யுகேந்திரன் சார், ஏன்னா அவர் கம்பீட் பண்றதுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் இல்லையோ அப்படின்னு தோணுது. ஒன்று பிரதீப் ப்ரோ, அவர் நோ சில், எடுத்த உடனே ரொம்ப நான் இப்படிதான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரக்கடாக விளையாடுறவருன்னு தோணுது. அதனால இன்னொன்று ஜோவிகா, அவங்க எதுலேயுமே 2 நாள் தான் ஆகுது. அதனால அவங்க எப்படின்னு இருக்கு, அதை வச்சு என்னால் ஃபுல்லாக சொல்ல முடியல. இது என் அறிவு கேட்டினது அவங்க பண்ணுற கொஞ்சம் சில விஷயங்கள் கூட ஒரு எந்துவா இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் யுகேந்திரன் சார், அப்புறம் மாயா, 2 பேருக்குமே ஒரே ரீசன் தான். எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகல. யுகேந்திரன் சார் கிட்ட எனக்கு சுத்தமாவே கனெக்டே இல்லை. மாயா கூடயும் எனக்கு அந்த அளவுக்கு மற்றவங்க கம்பேரிட்டிவ்லி மற்றவங்களை விட அவங்க 2 பேர்கிட்ட எனக்கு அந்த அளவுக்கு கனெக்ட் இல்லை. கூல் ஃப்ரெஷ், அவருடைய பாடி லாங்குவேஜும் அப்புறம் அவருடைய ஒரு ஃபில்த்தி லாங்குவேஜ் இருக்கு. அவர்கிட்ட காலையில் கூட அதை பற்றி அவருடைய நேம் பற்றி ரொம்ப மோசமாக பேசினார். பிரதீப், அவர் ஒரு எய்மோடு வந்திருக்காரு. அதனால் அதை நோக்கி எல்லா காயும் நகர்த்துறாரு. அதனால் என்னுடைய 2வது நாமினேஷன் பிரதீப். ஃபர்ஸ்ட் ஜோவிகா சொல்கிறேன். கொஞ்சம் ரொம்ப சைலண்டாக இருக்கிற மாதிரி இருக்கு, தனியாக ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு சோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு ஃபீலிங்கு. இன்னொரு யுகேந்திரன் சார் ஃபெல்ஸ் லைக் கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ பேசிக்காக வைப் செட் ஆகல அப்படி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஜோவிகா, ஏன்னா நேற்று நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வீட்டுக்குள்ளே வந்தப்போ அந்த கேப்டன்சி டாஸ்கில் தான் அவள் கொஞ்சம் பாஸியாக என்கிட்ட பேசின மாதிரி ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் டாமினண்ட்டாக அவள் ஜெனரலாக பேசுகிறதே கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருக்கு. பிரதீப் சார், அவர் நிறைய விஷயம் தேவையில்லாமல் பேசுகிற மாதிரி இருக்குது. நேற்று அந்த கேப்டன்சி டாஸ்கே முடிஞ்சு போயிட்டு விஜய் கேப்டன் ஆகாமல் நான் கேப்டனாக இருந்தால் அவங்களுக்கு எல்லாம் ஓகேவான்னு தேவையில்லாமல் அது சொன்னது, அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. முதலாம் நாள் மாலை 5 மணி. பிக் பாஸ் வீட்ல இருந்து நாமினேட் ஆன நபர்கள் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்டா இல்ல, டாமினேட்டிங்கா பேசுறாங்க, தேவையில்லாம நிறைய பேசுற மாதிரி இருக்கு போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி நாமினேட் ஆன நபர்கள் யுகேந்திரன் 3 votes, பிரதீப் 3 votes மற்றும் ஜோவிகா 4 votes. இப்போ இந்த வார எலெக்ஷன் ப்ராசஸிற்கு நாமினேட் ஆன நபர்கள் பவா செல்லதுரை, ஐஷு, அனன்யா, ரவீனா, யுகேந்திரன், பிரதீப் மற்றும் ஜோவிகா. இத்துடன் இந்த வார நாமினேஷன் ப்ராசஸ் முடிந்தது.
ஓகே பிக் பாஸ். எல்லாரும் அன்றாட வேலைகளை பார்க்கலாம். முதலாம் நாள் மாலை 5:15. நான் நினைச்சேன் எல்லா 6 பேரும் வருவோம்னு நினைச்சேன் நாமினேஷனுக்கு. அங்க இருந்து எனக்கு அவன் நாமினேட் ஆகாதது எனக்கு ஒரு இதுதான். நிக்சன். நான் அவனுக்கு விழுன்னு நினைச்சேன். நிக்சன் என்ன பண்ணிட்டான்னா உஷாரா கொஞ்சம் பிக்கப் ஆயிட்டான். அப்படியே லைட்டாக பிக்கப் ஆயிட்டான். பிக்கப் ஆனோடனே அவனுக்கு மாறிடுச்சு மைண்ட் செட் எல்லாருக்கும். Why did you expect that you will be nominated? சொல்லு. Gut feeling. Gut feeling, yeah. Oh. அது சொல்லும். அதை நம்ம கேட்டுக்கிட்டா நமக்கு தெரியும். So what do you think then? என்ன அடுத்து ஒன்றும் இல்லை, அடுத்து டாஸ்க் சொல்லுவாங்க. டாஸ்க்கு ஆச்சரியமா இருந்தது எனக்கு. உன் நேமு ரவீனா நேமு. அதை நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன், யார் இருக்கலாம் நான் 7 பேருன்னு. ட்ரெஸ்ஸிங் உங்களுக்கு தோணுதுன்னா மட்டும் மாத்துங்க. Don't like change. யாரோ சொல்லிருக்காங்கன்னு நினைச்சேன் உங்களுக்கு. One of the reasons அவங்க நாமினேட் ஆனது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் புரியல. பண்ண மாட்டாங்க. பட் அது சொன்னாங்க பிக் பாஸ் சென்ஸ் புரியலன்னு சொல்லிருக்காங்க. விதம் சரியில்லை. ட்ரெஸ் ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப் வைப் ஸ்ட்ராங் காம்படிட்டர். அவளே படாத, அவன் தான் ரிஜெக்ட் ஆகும். இல்ல அது போட்டு டான்ஸ்லாம் வேற. ஏய் நீ என்ன பண்றியோ பண்ணு, நீ உனக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ நீ போடு. ஓ பாடி தானே என்ன, அவங்க பாடி தானா இதெல்லாம் கோவம். செஞ்சு பாத்து பக்கத்துலயே ரேசர் வச்சிருக்கேன் நீ. Bro, don't worry, just wear whatever it takes. I will say, but I will also nominate you. But for this reason I will say this. மாலை 6:55. ஷாப்பிங் அலர்ட். டியர் ஹவுஸ்மேட்ஸ், நீங்க வீட்டை சுத்தி பாக்குறப்ப அத்தியாவசிய பொருட்கள் தவிர மத்த பொருட்கள் எதுவுமே இல்லாதத கவனிச்சிருப்பீங்க. இத்தனை சீசனா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பிக் பாஸ் தரப்புல இருந்து தரப்பட்டது. மற்ற பொருட்கள் ஹவுஸ்மேட்ஸ் டாஸ்க்குகள்ல பங்கெடுத்து அதுல கிடைச்ச லக்ஸரி பாயிண்ட்ஸ் மூலமா வாங்கினாங்க. ஆனா இந்த சீசன்ல ஷாப்பிங் முற்றிலும் புதுமையா இருக்க போகுது. ஹவுஸ்மேட்ஸ் தங்களுக்கு வேண்டிய எல்லா பொருட்களையும் ஷாப்பிங் பண்ணி தான் பெறணும். எந்த பொருளும் பிக் பாஸ் தரப்புல இருந்து வழங்கப்படாது. பிக் பாஸ் தமிழ்ல முதல் முறையா பிபி சூப்பர் மார்க்கெட் உங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கு. அங்க நீங்க என்ன வேணாலும் வாங்கலாம், எவ்வளவு வேணாலும் வாங்கலாம். லக்ஸரி பாயிண்ட்ஸ் மாதிரி எந்த லிமிடேஷன்ஸும் கிடையாது. சூப்பர் மார்க்கெட்ல பொருட்களை வாங்குங்க. உங்க பொருட்கள் முறையா பில் செய்யப்பட்டு தொகை விவரங்கள் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். ஒவ்வொரு வாரமும் அந்த வாரத்துக்கான தொகையை திருப்பி செலுத்த 3 டாஸ்க்குகள் தரப்படும். அதுல ஜெயிச்சா உங்க கடன் அடையும். அந்த டாஸ்க்குகள்ல ஜெயிக்கலனா, கடனை அடைக்கலனா அடுத்து வா, பயமா இருக்கு. 2 தடவை போட்டிருக்காங்க. அடைக்கலனா அப்ப பாப்பீங்க. ரிமெம்பர், கடன் அன்பை முறிக்கும். இரவு 7:15. தயவுசெய்து ஃப்ரூட்ஸ் பிரிஃபரன்ஸ், இந்த ஜங்க் ஃபுட் எல்லாமே தேவையான ஃபர்ஸ்ட் இந்த டால் மேட்டர், கிரெயின்ஸ், அரிசி, கார்ன்ஃபிளெக்ஸ்லாம் வேணும் தலைவா. ஆனா சரவணோட எடுங்க. 2 காஃபி பவுடர் போடுமா? பீட்ரூட், சுகர். யாரா தோசை மாவு யாரா எடுத்தீங்களா? அந்த டாய்லெட் ரைஸ் யார் எடுத்தது? ரைஸ் எடுக்கலாம். எல்லாரும் உங்க கூடைகளை ரெட் மார்க்ல வைங்க. இதுக்குள்ள பாத்திரம் எல்லாம் எடுத்துட்டீங்களா? ரைஸ் இப்ப கடைசியில எவ்வளவு எடுத்தீங்க ரைஸ்? இரவு 7:55. கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியை உறுத்தும், காணாத ஒரு ஃபீல் எனக்குள்ள இருக்கும். கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியை உறுத்தும், காணாத ஒரு
கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியே உறுத்துது. கண்ணை பார்த்து பேசும்போது கண்ணம் எல்லாம் சவக்குது. குழந்தை மனசுக்குள்ள குழப்பங்கள் உதிக்குது. பழச மறந்து உன்னை பழகிட தவிக்குது. உன்னை போல ஒரு பெண்ணொருத்திய விண்ணுலகத்திலுமே பார்த்தவன் இல்ல. ஏன் தயங்கி தயங்கி நீ பேசும் அழகில்லனா மயங்கி மறுபடி மடியில விழுந்துட்ட பஞ்சவர்ண கிளி. என்ன பாவம் செய்ய வச்சிட்டியே ஒத்த விழி பார்வையில ஊடுருவ பாக்குறிய. ஊடுருவ ஒத்துக்கிட்டேன் ஏன் உசுர கேக்குறிய. உசுர் மொத்தம் உனக்குத்தான் வேற என்ன தேவதையே. வராக நதிக்கரையோரம் ஒரே ஒரு பார்வைய பார்த்தேன். ஓடி மறைஞ்ச வராக நதிக்கரையோரம் ஒரே ஒரு பார்வைய பார்த்தேன். சொன்னேன் கண்ணாவ ஓடி மறைஞ்ச. இதழ் இமை இடை யாவும் கிதம் தரும் கிதம் ஆகும். மனம் நறு மனம் சொல்லும் தவம் தரும் குணம் வெல்லும். முதல் முறை உன்னை கண்ட இடத்தில்லை எவும் முத்த ஒன்ன கேட்க சொல்லி என் மனசு எங்குதடி. முகத்தை மறைச்சின்னி கண்ணை மட்டும் காட்டி வந்த முகத்திரை விலகிட மொத்த என்ன மாறுதடி. ஏத்துக்க நீ என்ன மட்டும் ஏத்துக்க. சந்தேக எண்ணங்கள்ல செதறாம பாத்துக்க. கண்ணாடி முன்னாடி என் ரசிச்சிட மறந்த பின்னாடி வந்தவன் அழகுல வியந்த. வராக நதிக்கரை ஓரம் ஒரே ஒரு பார்வைய பார்த்தேன். ஊராவே நில்லுன்னு சொன்னேன் கனவ ஓடி மறைஞ்ச. இரவு 9:05. நான் நாமினேட் ஆகிறது பிரச்சனை இல்லை, எனக்கு சொல்றது தான் ரொம்ப பிரச்சனை இருக்கு. இருக்கக்கூடாது. சி அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, நீ இதுல என்ன புரிஞ்சுக்கணும். அப்படி ஏன் பயப்படுற அப்படின்னா, நான் நினைக்கிறது கரெக்டோ தப்போ, யூ ஹேவ் டு அப்சர்வ் மோர். எல்லாரையும் அப்சர்வ் பண்ணுவது சீரியஸா எனக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கு. நான் எல்லாரும் கூட கனெக்ட் ஆயிட்டேன். இப்போ நாளைக்கு நீ நினைச்சு பாரு, நீ நானு ஒரு 5 பேர் மட்டும்தான் இருக்கணும், என்னால உன்னை நாமினேட்டே பண்ண முடியாது. ஏன்னா நான் அப்படி கனெக்ட் ஆயிட்டேன். அந்த மாதிரி தான் நான் எல்லாரும் கூட கனெக்ட் ஆயிட்டேன். இது எல்லா சீசன்லயுமே ஆகும். என்ன இங்க என்ன தப்பு பண்ணிடுறாங்கன்னா, அந்த கனெக்ட் ஆகிற ஃபீல் இருக்குல்ல, அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதை கேம்ல கொண்டு வந்துடுறாங்க. அது பண்ணக்கூடாது. 100 நாள் சீன் தான். 100 நாளுக்கு அப்புறம் வெளியே போனா நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஜாலியா வைப் பண்ணலாம், சுத்தலாம், என்ன பண்ணலாம். இங்க கேம் இது தெரியுது. இருந்தாலும் என் மனசுலோ எப்படி நீ ரொம்ப நல்ல மனிதர்களை பார்த்து நல்ல மனிதர்களோட சூழ்நிலை வளர்ந்துருக்க. மலர் பறிக்கிறது தினந்தோறும் மனு கொடுத்த நாரேது யார் கொடுத்தா மாலையாச்சு. ஆலம் விழுதிலே ஊஞ்சல்லாடும் கிளியலாம் மூடும் சிறகிலே மெல்ல பேசும் கதையெல்லாம். இரவு 9:15. சாப்பாடு வந்துருச்சு. ஓபன் ஓகே. உங்களுக்கு எவ்வளவு பில்லு? 19,000. சொல்ல 20,000 பில்லு வரும்னே. எப்படி அச்சம் கரெக்டா? 9,000 ஒரு ஆள் மட்டுமே சாப்பிட வாங்கியிருக்காரு. இந்த தனி பில்கள் நீங்கள் என்ன வாங்கினீங்க நீங்களும் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கத்தான். மொத்த வீட்டுக்கான ஷாப்பிங் பில் தொகை 54,963 ரூபாய். இந்த தொகை திருப்பி செலுத்த இந்த வாரம் உங்களுக்கு 3 டாஸ்க் தரப்படும். நீங்க ஷாப்பிங் பண்ணதுல என்னென்ன பொருட்கள் ஸ்மால் பாஸ் ஹவுஸுக்கு தரணுமோ அதை இப்பவே கொடுத்துருங்க. இன்று இரவுக்கான டின்னர் மெனுவை போர்டில் எழுதுங்க. அதை ஸ்மால் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் சமைக்கணும். யார்கிட்ட ஜாக்கெட் இருக்கா? இல்ல ஏன் பெட் கீழே தான் ஜாக்கெட் இருக்கு, எடுத்துட்டு போறேன். மேக்கப் ரிமூவர் இட்ஸ் கோயிங் அண்டர் கிரவுண்ட். நாங்க இரவு 9:30. இது பிரெட் ஓகே. தப்பா நினைச்சுப்பாங்களா? சில பேருக்கு இதை எവിടെ வைக்கும்? எல்லாரும் ஏதோ சாப்பிட்டுருக்கீங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. காயா இருக்கா?
முதலாம் நாள் இரவு 10:05. இந்த ஆளுக்கு போக மாட்டேங்குதுடா. எது இப்போ நீ அதுக்கு அழுவேணும். இது யாரா டஸ்ட்பின் கிடைக்கிற வரைக்கும் அந்த பை தான் டஸ்ட்பின். நானும் அதே தான் சொன்னேன். கேப்டன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. கேப்டன் வர வர ரொம்ப பண்றாரு. ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருக்காரு. ஆமா ஜாலியா இல்ல காட்டிடுற. ஆமா ஜாலியா இல்ல, கொஞ்சம் ஜாலியா இருந்தா இல்ல ஒரு இடத்துல ஒதுக்கிடலாம். இல்ல நான் இது பண்ணிருக்கேன். முதலாம் நாள் இரவு 10:50. பிரமாமா சமைக்கிறாங்க. ஆனா பெண்களை பார்த்து பிரமாமா சமைக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. அப்படியா? அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி சமைக்காங்க. ரொம்ப செய்ய மாட்டாங்க. அவங்க எங்கேயோ போக வேண்டியது, சாதிக்க வேண்டியது. இந்த மாதிரி ரசம் வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இந்த மாதிரி சிக்கன் செய்யறதுக்கு ஆள் கிடையாது. ஆண்கள் சொல்லி சொல்லி அவங்க ஏமாத்துருவாங்க. கிச்சன் க்ளோஸ் பண்ணுங்க. அதனால அவங்க இதுல இன்வால்வ் ஆகி அவங்க சாதனைகளை விட்டு சமைக்க. அந்த இது இருந்துச்சு, அந்த இது கேட்கறதுக்கு நல்லது. பெண்கள் சமைச்சாங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லவே கூடாது. ஆண்கள் சமைச்சா சொல்லலாம். இரவு 11 மணி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நேற்று கமல் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் வந்து ஒரு எபிசோட்லேயே ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துவேன், இந்த தடவை நீங்கள் அதை ஆரம்பித்து வைங்க அப்படின்னு கேட்டார். அப்போ வந்து நான் வந்து பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு அப்படின்னு ஒருத்தர் எழுதினேன், சிதம்பரம் நினைவுகள் அப்படின்னு ஒரு புத்தகத்தை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் சார் சொன்னேன். பாபா நீங்கள் இந்த பிக் பாஸில் இருக்கிறவர்களும் தினந்தோறும் ஒரு கதை சொல்லுங்கள், தினந்தோறும் ஒரு எழுத்தாளரை அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு சொன்னார். நான் இந்த நேற்றுலேருந்து உங்களை அப்சர்வ் பண்ணதில் நீங்கள் எல்லாம் பயங்கர உற்சாகத்தோடையும் சினிமா பாட்டு பாடி அதுக்கு ஒரு உச்சமான கொண்டாட்டத்திலே இருக்குங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்படியான கொண்டாட்டத்தெல்லாம் என்னாலலாம் போக முடியாது, ஆனால் போக ட்ரை பண்ணுறேன். ஆனால் அது மட்டுமே லைஃப் இல்லை. அதை தாண்டி இன்னும் சில சீரியஸான விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப நல்லது. குறிப்பாக திரைப்படத்துறைகளில் இருக்கிற பல்வேறு ஸ்டண்ட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர்கள், குறிப்பாக ஆக்ட்ரஸ் இவங்களுக்கான பெரிய போதாமை அப்படின்னு என்ன இருக்குன்னா, அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் சின்ன வயசில் படித்ததை வந்து நடுவில் விட்டுறாங்க. நல்ல உதாரணம் வந்து மேடம். நான் நிறைய படிப்பேன் சார், இப்போ தான் என்னால் படிக்கவே முடியலன்னு சொன்னாங்க. முதலாம் நாள் இரவு 11:20. நான் சமீபத்தில் ஆதவனுடைய ஒரு முக்கியமான கதை படித்தேன். அந்த கதை தான் இன்னைக்கான செய்தின்னு எனக்கு சொல்ல தோணுது. அந்த கதைக்கு பேர் ஓட்டம். என்னென்னா, டெல்லியில் ஒரு மிடில் கிளாஸ் அம்மா குடும்பம் இருப்பாள். 3வது படிக்கிற ஒரு பையன் இருப்பான். அன்றைக்கி வந்து அந்த பையன் வந்து டிஃபன் பாக்ஸை டைனிங் டேபிளே விட்டு போயிடுவான். நடந்து போனால் 10 நிமிஷம் ஆகும். ஆனால் அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு ஓடினா 5 நிமிஷத்தில் ஓடிடலாம். இன்னும் டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு வேகமாக ஓடும். இப்படி ஓடும்போது அந்த காலையில் இருக்கிற எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க. இந்த பொம்பளை பாரு கல்யாணம் ஆகிட்டு ஒரு புள்ள பெற்றுட்டு இப்போ போய் ஓடுது பாரு. எதை பற்றியுமே அந்த அம்மா வந்து கவலையே பட மாட்டான். ஓடி போய் மூச்சரைக்க நிற்பா. அந்த பையன் பஸ்ஸில் ஏறிடுவான். ஏறிட்டோன்னே கண்ணே டிஃபன் பாக்ஸை மறந்துட்டடா அப்படின்னு கொடுக்கும். அவன் வாங்கிக்கின்னு டாட்டா அம்மா அப்படின்வான். திரும்பி வரும்போது நிதானமாக நடந்து வருவாள். இந்த வேடிக்கை பார்த்த எல்லாரையும் பார்த்துனே வருவாங்க. அவளுக்கு வந்து அதை பற்றி எந்த கவலையுமே இருக்காது. நம்மளை கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, அதெல்லாம் தோணாங்க. ஆனால் கண் கலங்கின ஒரு இடம் இருக்குது. ஏன்னா அவள் அப்படி ஓடினால அப்போ தான் அவள் ஹைஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் ரன்னிங்கில் எப்பயுமே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறவன். அந்த ஞாபகம்லாம் வந்துடும். அந்த ஓட்டத்தை எல்லாத்தையும் இந்த லௌகீக வாழ்க்கை தடை பண்ணிடும். அந்த அப்படி ஓட முடியாத ஒரு பெண்ணால் அவளை வந்து இந்த லைஃப் வந்து மாற்றிடும். வெறும் புருஷனுக்கு பெட்ரூமை திறந்து விட்டு விடுறதும் பிள்ளைக்கு சோறு குழம்பு ஆக்கி போடுறதுமா அவள் வாழ்க்கை மாறிடும். இயற்கையே பார்த்து இன்றைக்கி தான் பிள்ளைக்காக ஓட வச்சுருக்கோம். அவள் ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி ஃபீல் பண்ணுவாள். எந்த நாய் எப்படி நினச்சாலும் பரவாயில்ல, நான் என் பிள்ளைக்காக ஓடுவேன். ஓடினது மட்டும் இல்லை, என்னுடைய இளமை காலத்தினுடைய ஓட்டத்தெல்லாம் நான் மீட்டு எடுத்துக்கினேன் அப்படின்னு அவன் நினைப்பான். அடுத்த நாள் வந்து அவள் சமைச்சுன்னு இருப்பாள். அந்த பையன் டாட்டா சொல்லிட்டு போயிடுவான்.
டிஃபன் பாக்ஸ் அங்கேயே இருக்கும். அவளுக்கு உலக சந்தோஷமாயிடும். இன்றைக்கும் நம்ம புள்ள டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு நம்ம ஓடலாம் அப்படின்னு நினச்சிக்குவா. மறுபடியும் அந்த ஓட்டத்தை மீட்டு எடுக்கணும்னு நினைக்கும் போது கதவை திறந்து அந்த பையன் உள்ளே வந்துடுவான். மம்மி அப்படின்னு வந்துடுவான். என்ன கண்ணு அப்படின்னு கேட்பா. டிஃபன் பாக்ஸ் மறந்துட்டு போயிடுவான். உடனே அவளுக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவாள். அப்படியே அவளுடைய உற்சாகம் முழுக்க வடிஞ்சிடும். ஆனாலும் அந்த புள்ள கையில் டிஃபன் பாக்ஸை கொடுத்துட்டு அவன் தலையை கோதி அவள் சொல்லுவா, என் செல்லமே, ஒரு நாளும் நீ டிஃபன் பாக்ஸ் மறந்து விட்டு போயிடு, அம்மா உனக்காக ஓடி எடுத்துன்னு வந்து பஸ்ஸில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த கதை எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கதையாக தோணுச்சு. அதனால் யாருமே கல்யாணம் பண்ணிக்காதீங்க, யாருமே புள்ள பெற்றுக்காதீங்க அப்படிலாம் நான் சொல்லலை. ஆனால் அது மட்டும் இல்லை. நம்முடைய லைஃப் எல்லாரும் கலையோடு சம்மந்தப்பட்டவங்க. இந்த கலையோடு சம்மந்தப்பட்டவங்க எல்லாரையும் குடும்பம் என்கிற அன்பின் வன்முறை இந்த குடும்பத்துக்குள்ளேயே அடக்கி போட்டுரும். இதற்கு இந்த குடும்பம், இந்த பிள்ளைகள், இந்த கணவன் எல்லாம் நமக்கு பின்னாடி தான் நிற்கணும் என்கிற உணர்வோடு நாம் வந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று இந்த இரவை வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி. ஒரு மனைவி வந்து என்னோட கணவருக்கு வந்து எவ்வளோ ரொம்ப முக்கியம். அது இப்போ நான்லாம் 10வது தான் படிச்சிருக்கேன். இப்போ எத்தனை மணிக்கு வேணா வீட்டுக்கு போவேன், எத்தனை மணிக்கு வேணா வருவேன். என் பசங்களை வந்து அடித்து இதை படிக்கணும், அதை படிக்கணும், டியூஷனுக்கு கூட்டின்னு போகிறது வர்றது. நான் அப்படியே ஜாலியாக அப்படியே சுற்றிட்டு இருக்கிறேன். மனைவி வந்து நிறையா பேர் நம்ம பொண்டாட்டி அதை பண்ணா இது பண்ண, மனைவி வந்து ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் சார். அது நான் அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன்.